ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான நீஸ் கோய் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பாதி ஃபில்லர்ஸ் தான், மற்றது தான் கதைக்கு ரிலேட்டடாக இருக்கும். அந்த ஃபில்லர்ஸுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த ஃபில்லர் எபிசோட நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயின் கதையை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த எபிசோட டைமிங் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃபில்லர் எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ் கோய் சீசன் 2 எபிசோட் 8. ரோரி இப்போ ஒரு எலியா இருக்கிறா. நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணு, இந்த உலகத்தை காப்பாற்ற நீ ஒரு மேஜிக்கல் கேலா மாறுவ. பட் உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைத்துல உன்னோட ட்ரெஸ் இல்லாம நீ கொஞ்ச நேரம் இருப்பேன்னு சொல்ல ஒன்னடரா ஷாக் ஆகுறா. ரோரியா அவளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றா. ஐயோ, ஒவ்வொரு தடவை நான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ட்ரெஸ் இல்லாம இருக்கணுமா அப்படின்னு ஓனடரா கேட்கப்போ, சரிவா இப்ப உலகத்தை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு ரோரி கூட்டிட்டு போற. மேஜிக்கல் பாட்டு சரி ஓனடரான்னு இதுக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க. பாத்ரூம் குள்ள போய் அவ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு திரும்பவும் வெளியே ஓடி வர. ஒவ்வொரு டைமும் நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இப்படியா பாத்ரூம் போவேன் ரோரி கேட்கவும், மத்தவங்க பாத்துட்டா அப்படின்னு கோசக்கி கேட்கவும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அந்த டவலை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லவும் அதுவும் யூஸ்ஃபுல்லா இல்ல. இப்ப அடுத்தது டாச் பண்ண வர அவளுமே ஒரு மேஜிக்கல் கேலன்னு சொல்ற. சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி கதை மொக்கையா போயிட்டு இருக்கிறதுனால நான் டேரக்டா அதை ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஹோனண்டராவோட கடையில ஒரு பெரிய ஆர்டர் வருது. பட் நமக்கு வேலைக்கு நிறைய ஆளுங்க இல்லைன்னு சொல்லப்போம், நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹாரு சொல்றா. அப்படி இருந்தாலும் நமக்கு இன்னும் ஒரு ஆள் தேவை, பேசாம அந்த பையனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. எந்த பையன் அப்படின்னு சொல்லி ஹாரு முழிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ நிக்கிறான். உன்னோட சேவை எங்களுக்கு தேவை ஈஜோ அப்படின்னு ஹோனண்டரா சொல்லவும், அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவ கடுப்பாவரா. இதுக்கு முன்னாடி அவன் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்கான், அம்மாவே அவன் ஸ்கில்ல அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹோனண்டரா சொல்லவும், பட் அவன் ஒன்னும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு வா சொல்லவும், இப்போ அவனை திரும்ப போன்னு சொல்ல முடியாதுன்னு காசுகி சொல்றா. சிஸ்டர் பக்கமே அவனை நெருங்க விடக்கூடாது அப்படின்னு ஹாரோ நினைக்கிறா. ஹாரோ அலர்ட் மூட்ல இருக்கிறா. அவ ஓனடராவோட தங்கச்சி, நான் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஓனடராவும் நினைக்கிறா. ஹாரோ உனக்கு ஈஜிஜோவை முன்னாடியே தெரியுமா? ஓனடரா ஆளை கரெக்ட் பண்ண உனக்கு இப்போ போட்டி வந்துருச்சுன்னு சொல்லவும், ஆமா அப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஓனடராவா அவ சிஸ்டர் டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ சமையல ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்பூன் எடுத்தாயன்னு ஓனடரா கேட்கவும், நம்ம ஹீரோவா எடுத்து கொடுக்கலான்னு போகவும் அவங்க கை டச் ஆயிடக்கூடாதுன்னு ஹாரோ அதை வாங்கி கொடுக்குறா. ஹாரோ நீ என்னை பற்றி எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், எதையும் தப்பாக புரியல, நீ என்னோட பேண்டீஸை பார்த்ததானே அது ஒரு 2 தடவைன்னு சொல்லவும், அதை ஓனடரா முன்னாடி தான் பேசணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ ஓனடரா ஒரு பிளானை போட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு வெளியே கிளம்புறா. இவங்க 2 பேரையும் தனியாக விட்டா இவங்க பேசியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கோசக்கி கிளம்புறா. ஓனடரா கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தனே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன். என் சிஸ்டர் உனக்கு கிடைக்க மாட்டாடா, என் அன்று வேற நீ பார்த்ததும் இல்லாமல் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கே வரவான்னு சொல்லவும், பட் அது என் ஃபால்ட் இல்லையே நம்ம ஹீரோ சொல்கிறான். ஈவன் காத்தடிச்சு ஸ்கார்ட் தூக்கி இருந்தாலும் நீ அந்த இடத்துல பார்த்துருக்க கூடாது. ஆல்ரெடி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தோம், நீ என் சிஸ்டர் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. ரொம்ப மோசமானவன். ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு அழகான அறிவான என்னோட சிஸ்டர் கிடைப்பாளான்னு கேட்கவும், அதுவோ கரெக்ட் தான், அது மட்டும் கிடையாது, அவ கியூட் ரொம்ப கைட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா ஆமா என் சிஸ்டர் ரொம்பவும் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்வம் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறா. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ அடிச்சுட்டு என் பெர்மிஷனே இல்லாம என் கான்வர்சேஷன்ல ஜாயின் பண்ணாத அப்படின்னு வா சொல்லிட்டு, இவனே மாதிரி ஒருத்தனை என் சிஸ்டர் ஏன் தான் லவ் பண்றாளோ அப்படின்னு வா யோசிக்கிறா. இவ்வளவு நடந்த அப்புறம் சரி வர வழி இல்லை, நான் உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டே உன்னை நிறைய பேர் சுத்தி வளைச்சாங்க, நீ மயங்கி விழுந்தியா, நான் தான் உன்னை காப்பாத்தி நர்ஸ் ஆஃபீஸ் கூட்டிட்டு போனேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னடா சொல்ற, நீ எல்லாரும் ஏமாத்தினது மட்டும் இல்லாம இப்ப என்கிட்ட போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? என்ன தைரியம் இருந்தா என் பிரின்ஸோட இடத்த நீ எடுத்துக்கிடலான்னு பாப்ப. என்ன காப்பாத்தின அந்த பிரின்ஸ் எங்க, நீ எங்க? ஈவன் நான் மயக்கத்துல இருந்தாலும் என்ன காப்பாத்த வந்த பிரின்ஸ் ரொம்பவே அழகா செமட்டாலா இருந்தான், அவனோட வாய்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நான் அந்த லெவலுக்கா சூப்பரா இருந்தேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். என்ன தைரியம் தான் நீ அந்த பிரின்ஸ் போய் சொல்ல பாப்ப, நீ ரொம்ப மோசம் அப்படின்னு பாத்துட்டுறா. உண்மையை சொன்னாலே வா நம்ப போறது இல்ல, பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆமாமா கரெக்ட் தான், அது நான் இல்ல போய் தான் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த விஷயத்துல கூட இவன் இப்படி போய் சொல்றானே அப்படின்னு ஹாரோ பாக்குறா. சரி நம்ம சமையல ஆரம்பிப்போம் நம்ம ஹீரோ சொல்றான். நானே தனியா எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு வா சொல்லிட்டு அவளே எல்லாத்தையும் பண்றா. நீ சமைக்கிறத பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப ஸ்கில்டு போலியே, பட் ஓனராக்கு தான் சமைக்க வராதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சின்ன வயசுலயே என் சிஸ்டருக்கு ஒழுங்கா சமைக்க வராது, ஸோ எங்க அம்மா எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் இவ்வளோ ஸ்கில்டாக தானே இருப்பேன், ஏன்னா நான் தானே கடையை பார்த்துக்கணும்னு சொல்லவும், நீ உண்மையிலேயே சூப்பர்ப்பா, அதுலேயும் நீ அந்த ஜாப்பனீஸ் டெசர்ட்டை மேக் பண்ணும்போது தெரிஞ்சுது, அதை நீ மனசார பண்ண அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்லான்னு கேட்கவும், ஆமானவா சொல்கிறா, கையால் செஞ்சதை நான் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இப்பெல்லாம் என்ன பாராட்டினா நான் மனசு மாறிட மாட்டேன்னு வா சொல்லவும், சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம ஹீரோ மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவன் கையோட மூமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது இவன் ஒரு ஆமேச்சர் கிடையாது, இவன் ரொம்பவும் ஸ்கில்டு தான் போலையே அப்படின்னு வா யோசிச்சுட்டு, நீ இதை வீட்டில் நிறைய செஞ்சிருக்கியோன்னு ஹாரோ கேட்கவும், போன தடவை உங்க கடைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறத்துலேருந்து நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு நான் மட்டும் போதுமா, அது டேஸ்டா இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே அது ரொம்பவும் டேஸ்டா இருக்கு, சுசுமியாவோட மோச்சியை ரெஃபரன்ஸா வச்சு தான் இதை பண்ணேன்னு சொல்லவும், ஓ உனக்கு சுசுமியா பிடிக்குமா, அவங்களோட மோச்சி வேற லெவல்னு வா சொல்லவும், ஆமா அவங்க தான் அந்த பேஸ்ட் ரொம்பவே நேச்சுரலா அரைச்சு தருவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு அதுல ஸ்ட்ராபெரி மோச்சி தான் ரொம்ப பிடிக்கும்னு வா சொல்லவும், அதோட டேஸ்ட்டும் வேற லெவலா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன இது, நான் இவன் கூட இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கேன், இவன் என்னோட எதிரி அதை மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஹாரோ நினைக்கிறா. அடடே ஹாரோ நீ அவன் கூட தனியா இருக்கிறியா, இவன் யாருக்கு சொந்தம் சிஸ்டர் கூட நீ ஃபைட் பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகவும், அவங்க அம்மா இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என் கிட்டே இருக்கிறத வேற எங்கேயாச்சும் போ, நானே எல்லாத்தையும் தனியா பார்த்துப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஹாரு வந்து ரொம்பவே வெயிட்டான பாக்ஸ் தூக்க போகுவோம். அது வெயிட்டா இருக்கு தூக்காதான் நம்ம ஹீரோ சொல்றான். கீழே விழ போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ போய் அதை பிடிச்சிட்டான். டேய் எங்கடா என் மேல கை வச்சிருக்க, என் கை மேல இருந்து கையெடுன்னு வா சொல்லவும், கஷ்டப்பட்டு நம்ம செஞ்ச எல்லாத்தையும் நீ கீழே விட்டுறாத, அது விழுந்தா அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன உடல கத்தினா என் சிஸ்டருக்கு விடுவேன்னு சொல்லவும், பரவாயில்ல நான் அவமானப்பட்டாலும் உனக்கு அடிப்படாம இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹாரோ இதை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுற. ஹாரோ பக்கப்பட்டு இப்ப அப்படியே அசையாம நின்றுட்டு இருந்தா ஓனடுடா அங்க வந்து இதை பாக்குறா. நான் நினைச்சதை விட நீங்க ரொம்பவோ க்ளோஸ் ஆயிட்டீங்க போல அப்படின்னு ஓனடுடா சொல்லவும், இல்ல அப்படின்னு ஹாரோ ஜம்ப் பண்ணி அந்த பாக்ஸ் எல்லாமே மொத்தமா இப்ப கீழே விழுந்துருக்கு. என்னாச்சு அப்படின்னு அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இப்படி பாக்ஸை உடச்சிட்டீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோவையோ ஹாரோவையோ திட்டுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோ ஃபர்ஸ்ட் டே உன்னை காப்பாத்தினது நான் தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டான். பட் ஹாரோ தான் அதை ஏத்துக்கிட மறுக்கிறா. மத்தவங்க சொன்னதை வச்சுதான் நம்ம ஹீரோ கெட்டவன் அப்படின்னு ஹாரோ ஜட்ஜ் பண்ணலே தவிர்த்து நம்ம ஹீரோ கூட பழக பழக ஹாரோக்குமே நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.